பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு வெற்றியின் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த வெற்றியின் பயணத்தை சீர்குலைக்கக்கூடிய, அந்த வெற்றியை சிதைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? பயம். வாழ்க்கையில ஒரு பயம் வந்துடுச்சுன்னா நம்ம 100% அதுல நம்ம வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு 1% பயம் வந்துடுச்சுன்னா அந்த வெற்றியை நாம் எட்டுவது கடினமாகத்தான் இருக்கும். ஒருவேளை தோத்து கூட போகலாம். அந்த பயத்தை நாம் நீக்குகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த எந்த இலக்கை நோக்கி ஓடுகிறோமோ அந்த இலக்கை நாம் அடைய முடியும். அதனாலதான் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று நமக்கு கர்த்தர் வேதாகமத்தில் நிறைய இடங்களில இந்த பயப்படாதிருங்கள் என்று குறித்து அவர் பேசுகிறார். நம்முடைய வேதாகமத்தில் ஒரு பகுதியில் பார்க்கலாம். இந்த பெலிஸ்தீன் என்ன பண்றான், அந்த யுத்த காலத்தில் வந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விடுகிறான். இஸ்ரவேல் ராணுவம் மிகப்பெரிய ஒரு ராணுவம். அந்த ராணுவத்துக்குள்ள அவன் சண்டை போட்டிருந்தா கூட ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்றான்னா ஒரு பயத்தை கொண்டு வரான். அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும்படிக்கான அவன் வார்த்தைகள் இருக்கிறதுனால வேதாகமத்தில் போடப்பட்டு இருக்கிறது, சவுலும் இஸ்ரவேல் ராணுவமும் பெலிஸ்தீனுடைய இந்த பேச்சை கண்டு பயந்து போனார்களாம். ஆனா தாவீது அப்படி இல்லை, பயப்படல. அவர் என்ன பண்றாரு, அந்த பயத்தை அவர் விட்டு ஒழிந்து விட்டு அந்த பெலிஸ்தீனை கொன்று போடுகிறார். பயத்தை குறித்து வேதாகமத்தில் இந்த பயப்படாதிருங்கள் பயப்படாதே என்ற வார்த்தை 365 இடங்களில் வருகிறது. பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று. நமக்கு வருஷத்துல 365 நாளா? அப்போ கர்த்தர் பாருங்க 365 முறை இந்த பயப்படாதிருங்கள் என்று அவர் நம்மை தெளிவுபடுத்துகிறார். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்மளை பார்த்து சொல்றாரு பயப்படாதிருங்கள். அப்ப நம்ம பயப்படாத இருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியும். இப்படி பயப்படாதிருங்கள் என்று சொல்கிற கர்த்தர் பாருங்க ஒரு இடத்துல பயப்பட சொல்றாரு. எதுக்கு பயப்பட சொல்றாருன்னா கர்த்தருக்கு பயப்படணும். சங்கீதம் 128:1 அழகாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு காரியம் கர்த்தருக்கு எதிராக நம்ம ஒரு காரியம் செய்யறோம், அவருக்கு ஒரு அருவருப்பான ஒரு காரியம், அது நாம செய்யற காரியம் அது அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற போது நமக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா அந்த காரியத்தை விட்டு நீங்க தூரம் போகணும். அந்த தூரமா போயிடுங்க. அந்த காரியத்தை விட்டு நீங்க தூரமா போகிற பொழுது அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க. அப்படி நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது அவர் வழிகளில் நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த 128 சங்கீதத்துல அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அந்த சங்கீதம் 128 முழுமையாக படிக்கிற பொழுது பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், மனைவிக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், நம் கை பிரயாசத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் சன்னதிகள் நம்முடைய பிற்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எப்போ மாற்றுகிறார் என்றால் நாம் அவருக்கு பயந்து நடக்கிற பொழுது. காரியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை, கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வச்சுட்டோம். அதனால உலக காரியத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு நீங்க பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்ம பயத்தை குறித்து கவலைப்படாமல் நாம் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நம்ம மேல அவர் எப்ப பிரியமா இருப்பார்னா நாம் அவருக்கு பயந்து வாழ்கிற பொழுது. இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத செய்கைகளை, அருவருப்பான காரியங்களை, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை விட்டு நாம் விலகி அவருக்கு பயந்து வாழ்கிற பொழுது அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். 128 சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்தடையும்படியான ஒரு வழிவகையை அவர் செய்வார். எனவே நாம் உலக காரியங்களை குறித்து பயப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.